ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு டே இன் மை லைஃப்னு சொல்லலாம். அண்ட் அந்த டேவை வந்து நான் எப்படி பாசிட்டிவாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து 2 பேர் கேட்டிருந்தீங்க. டே இன் மை லைஃப்பும் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஒரு டேவை வந்து எப்படி மோட்டிவேட்டடாக பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து சிம்பிள் ஹேபிட்ஸ் ஃபார் அ பாசிட்டிவ் டே பற்றியும் ஹவுஸ் ஒர்க் மோட்டிவேஷன் பற்றியும் நான் சில டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஒரு பாசிட்டிவ் டே அப்படின்னா என்னோடய வீடு வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். இப்போது என்னோடய வீடு வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னாலே எனக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து அங்கங்கே திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு க்ளீனாகவே இல்லாமல் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்ததுன்னா நான் உடனே அதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுவேன். வீடு க்ளீனாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா கூட சேலஞ்சிங் பார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெய்ட் கிடையாது. நானே தான் என்னோடய வீடை வந்து ஃபுல்லாகவே பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் கிக்கியும் இருக்கான். ஸோ அவனும் வந்து விளையாடிட்டு திங்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் அங்கங்கே வைப்பான். இவன்தோ நாங்கள் அவனுக்கு டீச் பண்ணியிருக்கோம், ப்ளே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வைக்கணும், புக்ஸ் எல்லாம் வைக்கணும்னு. இருந்தாலும் நம்ம வீடு வந்து அங்கங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து அதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி அங்கங்கே பிளேஸில் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஓல்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி பால்கனி டோர்ஸ் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்து ஒட்டடை அடிக்கிறது, ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்குமோ அது எல்லாத்தையும் க்ளீனாக. ஸோ வீடு வந்து ஓவராலாக க்ளீனாக இருந்ததுனாலே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டே தான் அது. கண்டிப்பாக வீடு வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் எப்போவுமே உட்காந்து தொடச்சிட்டே இருக்க முடியாதுல்ல. அண்ட் அது வந்து கண்டிப்பாக பாசிபிளும் கிடையாது. ஸோ நான் வந்து சிம்பிளான ஹேபிட்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஐ யூஸ் டு ட்ரை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வினிகர் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் ரெடியாகவே. ஸோ எப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா அது மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 வைப்ஸ் கொடுத்தேன்னா அந்த மிரர்லேயோ இல்லைனா இந்த மாதிரி பால்கனி டோர்ஸ்லேயோ அப்படியே க்ளீன் ஆகிடும். ஸோ நம்மளோட ஒர்க்கும் ஈஸியர் ஆகிடும். அண்ட் நம்ம வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டிலாம் க்ளீன் பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இது க்ளீன் பண்ணி மெயின்டைனும் பண்ணலாம். இப்போது எனக்கு வந்து இது க்ளீன் பண்ணும்போதே ஒரு க்ளீன் லுக் ஒன்று கிடைக்கும்ல. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காகவே வந்து வெயிட் பண்ணுவேன். எங்கேயாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா அது க்ளீன் பண்ணிவிட்டு அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடம் பளிச்சுன்னு நீட்டாக இருக்கும்ல, க்ளீன் பண்ணியிருக்கோம், நம்ம வீடு வந்து க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்னா இட் மேக்ஸ் மை டே ஜஸ்ட் அ நார்மல் டேவே வந்து ஒரு பாசிட்டிவ் டேவாக கண்டிப்பாக மாற்ற முடியும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, வீட்டில் வந்து மெய்டு இல்லை, ஹோம் மேக்கர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது வீடை க்ளீனாக வைக்கிறதுல அப்படின்ட்டு. ஸோ மினிமம் எஃபர்ட்டில் ரொம்ப எஃபர்ட்டை போட்டு எப்போவுமே நம்ம வந்து இந்த ஒர்க்கே வந்து திரும்ப பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ மெய்டும் இல்லாமல் இது பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ என்ன எஃபர்ட் மினிமம் போட்டால் லெஸ் எஃபர்ட்டில் எப்படி நம்ம வீடை க்ளீனாக வச்சுக்க முடியுன்றது ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிற ஒர்க்குக்கு தகுந்தாப்பில் நீங்களே வந்து அது ஒரு டைரியில் எதுலையாவது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்து இந்த மாதிரி ஒரு டைரி வச்சுருக்கேன். லைக் என்னோடய டெய்லி ஹேபிட்ஸ் எழுதி வைப்பேன் அதில். அதே மாதிரி இந்த டேஸ் என்னென்ன பண்ண போகிறோம், வீக்லி என்னென்ன க்ளீனிங் பண்ண போகிறேன், 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி என்ன ஒர்க் இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் எழுதி வச்சுப்பேன். அப்போது நான் அந்த டைரி ஆர் எதுலையா நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை எடுத்து பார்த்தனால எனக்கு தெரியும் தட் இந்த ஒர்க் வந்து நான் இன்னும் பண்ணலை, இது பெண்டிங்கில் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சைட்லேருந்து நான் மோட்டிவேட்டடாக இருப்பேன். ஸோ என்னோடய சிம்பிள் ஹேபிட் ஃபார் பாசிட்டிவ் டேன்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேஷன் தான். கண்டிப்பாக நானே வந்து டிசைட் பண்ணிப்பேன் தட் நான் இன்றைக்கி இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. சில பேர் கேட்டுறதுனால நான் சொல்கிறேன். உங்களுக்கே வந்து தெரியும் உங்கள் வீட்டில் என்னென்ன வேலை இருக்குது, எதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் பண்ணணுன்றது மட்டும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பொங்கலுக்காக வீடு க்ளீனிங் பண்ணிகிட்டு இருந்தது. பொங்கலுக்கு 1 or 2 days முன்னாடி எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ போகி அன்றைக்கி நம்ம வந்து போலி பண்ணுவோம்ல, அதோட ரெசிபி வந்து குவிக்காக அப்படி ஷேர் பண்ணிடுறேன். சில பேர் ரெசிபீஸும் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ரெசிபி மட்டும் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருந்தேன் 2 hours. ஸோ இதில் வந்து 1 cup ஆஃப் மைதா, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் விட்டு. இது வந்து அந்த மேல் மாவுக்காக பண்ணுறது. இது நல்லா பிசைஞ்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். ஒரு 1/2 hour 40 minutes வரைக்கும் இருந்ததுன்னா மோர் தேன் எனஃப். ஸோ இது ஊறிட்டுருக்க டைமில் அந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம பாயில் பண்ணி உள்ள ஸ்டஃபிங்காக நான் பண்ணுறேன். இது வந்து நான் பண்ணது பருப்பு போலி, நான் தேங்காய் போலி பண்ணல. ஸோ இந்த போகிக்கு வந்து பருப்பு போலி தான் பண்ணோம்.
இது மேலே நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குக்கரில் வந்து இது ஒரு 4லேருந்து 5 விசில் கிட்டத்தட்ட விட்டுருங்க. இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு விட்டுக்கலாம். இன்னொரு கடாயில் வந்து வெல்லம், அதுக்கப்புறமா ஏலக்காய் இது மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஜாக்ரி சிரப் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இப்போது இது நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு மேஷ் ஆகலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். பட் இதுலேயே நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ இதை வந்து அந்த வெள்ளை பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாலே நல்லா திக்காக ஒரு ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் ஸ்டஃபிங். உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது இன்னுமே கெட்டி ஆகிடும். இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீ எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறோன்னா, இந்த மாவு போட்டு நம்ம போலி பண்ணுறோம்ல, கையில் தட்டும்போது அது ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ நான் வந்து இந்த வாழை இலையில் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். கீக்கு பதில் கீழே வந்து இந்த நல்லெண்ணெய் கூட நம்ம வந்து தடவிக்கலாம். போலி பண்ணுற டைமில் மட்டும் கீ கூட ஆட் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் வந்து கீ அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு அதை வந்து தட்டிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா இறுகி இருக்குது, டைட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ ஸ்டஃப் பண்ணிவிட்டு கையிலேயே வந்து நான் ரவுண்டாக தட்டிக்கிறேன். நடுவில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கீ யூஸ் பண்ணுறேன். கையில் வந்து தட்ட முடியல அப்படின்னா நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி கூட அந்த சப்பாத்தி கல்லில் கூட நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டை. இப்போ இந்த போலி வந்து எவ்வளோ தின்னாக நம்ம தட்டியிருக்கோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ கார்னர்ஸ் வந்து மெயின்லி நல்லா தின்னாக இருக்கான்றது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தவாவில் போட்டுட்டேன். 2 சைடும் நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரியே தான் திருப்பி திருப்பி விட்டு கீ போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போலிக்கு வந்து ஸ்பெஷலே வந்து கீ தான், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இந்த ஃப்ளேம் வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வந்து சரியாக வராது, ஹை ஃப்ளேமில் வந்து மைதா உள்ளெல்லாம் வேகாது. ஸோ நான் வந்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம் அந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ இந்த போலி வந்து அந்த கீயில் குக் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். ஸோ எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும், அந்தளவுக்கு சூப்பர் ஸ்மெல் வரும். ஸோ இப்போ இது 2 சைடும் திருப்பி போட்டோன்னா போலி இஸ் ரெடி. எவ்வளோ பேருக்கு போலி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. பருப்பு போலி பிடிக்குமா, தேங்காய் போலி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இப்போ என்னோடய போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பொங்கல்ன்றதுனால முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் ரங்கோலி போட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங் எழுந்து ரங்கோலிக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து என்னால் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அந்த ரங்கோலிலாம் போடுறதுக்கு, இந்த கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி அதை போடுறதுக்கு. ஸோ நான் முன்னாடி நாள் நைட்டே உட்காந்து எல்லோரும், நான், என் ஹஸ்பண்ட், கிக்கி எல்லாருமே சேர்ந்து அந்த கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ரங்கோலி போட்டிருந்தேன். ஒரு நார்மல் டேவே வந்து எப்படி மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது, நானே வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில ஹேபிட்ஸ்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். இது வந்து அது ஒரு நாள் மிஸ் ஆகிடும். எல்லா நாளும் மோட்டிவேட்டடாலாம் இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஒகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவ் டே தான். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலையும் பண்ணும்போது ஒரு ஃபெஸ்டிவல்காக அது வந்து இன்னுமே ஜாலியாக இருக்கும், இன்னும் ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணும். கம்மிங் டு த கோலம் செக்ஷன், நான் வந்து கோல மாவுலலாம் போடல, சாக் பீஸில் தான் வரைஞ்சேன். இந்த வடிவேலு வந்து மீசை வரைஞ்சி வச்ச மாதிரி தான் நான் வந்து சாக் பீஸில் வரைஞ்சிட்டேன். ஏன்னா சாக் பீஸில் வரைஞ்சா உடனே அழியாமல் இருக்கும். எனக்கு வந்து இந்த கோலம் கலர்லாம் போட்டு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம்ல, இது வந்து எனக்கு ஒரே நாள்லாம் அழிஞ்சிட்டா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ 2 நாளாவது 3 நாளாவது இருக்கணுன்றதுக்காகவே நான் வந்து சாக் பீஸில் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து கோல மாவில் போட்டு. ஸோ சாக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பளிச்சுன்னு நல்லாவே இருந்தது, அழியாமையும் இருக்கும். ஸோ பிகினர்ஸ்லாம் இருக்கீங்க, யாராவது இப்போ தான் புதுசாக கோலம் போட்டிங்கன்னா சாக் பீஸில் கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து சாக் பீஸ் ஒர்க் அவுட் ஆச்சு கோலமாவை விட. ஓகே, இதுதான் என்னோடய கோலமோட ஃபைனல் அவுட்புட். ஓரளவு ஓகேன்னு நினைக்கிறேன், ஏதோ சமாளித்து போட்டேன் அப்படி இப்படி.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்பவே சீக்கிரமாக எழுந்துட்டோம். ஏர்லி மார்னிங் ரொட்டீன் தான் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். பொங்கல் அன்றைக்கி வந்து சன் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இன்றைக்கி வந்து வடை, அதுக்கப்புறமா பொங்கல், ஸ்வீட் பொங்கல், அதுக்கப்புறமா அந்த கூட்டு, ஏழுக்காய் கூட்டு, இதெல்லாம் தான் இன்றைக்கி மெனு. ஸோ ஏழுக்காய் கூட்டுக்கு வந்துட்டு நான் ஏதாவது ஒரு 7 காய் எடுத்து நம்ம குக்கரில் சால்ட் போட்டு ஒரே ஒரு விசில் நான் விட்டுருக்கேன். அண்டு தோரம்பருப்பு, அதுக்கப்புறமா புளி, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பருப்பெல்லாம் வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு குட்டி பானையில் அந்த இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து வந்து கட்டி ரெடி பண்ணுறேன். நான் வந்து பெரிய பானையை லாஃப்டில் வச்சுட்டேன் கிச்சனில். ஸோ அதை எடுத்து அவ்வளோ பொங்கல்லாம் வந்து நான் பண்ணல இன்றைக்கி. ஸோ இதில் தான் வந்து கொஞ்சமாக பால் பொங்குற அளவுக்கு நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதில் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ, சேப்பங்கிழங்குலாமும் நான் ஆட் பண்ணிட்டேன் இதுலேயே. இப்போ வந்து இது கொஞ்சம் கொதித்த உடனே சிலதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சி இதில் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் வெந்தயம், மிளகு, அதுக்கப்புறமா இந்த கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் தனியா பவுடர் இது, அதுக்கப்புறமா சன்னா தால், ரெட் சில்லி, இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது வந்து லைட்டாக கலர் மாறினோடனே கொஞ்சமாக தேங்காய் மட்டும் துருவி இதில் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கூட்டு வந்து அன்றைக்கி பண்ணி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே வந்து சூடு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. அது வந்து எரிச்ச கூட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து சிம் ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த டேமரின் வாட்டர் போட்டு கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பாயில் பண்ண தூர் தால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணோம். இதாக கன்சிஸ்டன்சி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சோன்னா இன்னுமே கெட்டி ஆகிடும், அதில் வந்து பருப்பெல்லாம் இருக்கிறதுனால. இது வந்து கல் தோசை, அதுக்கப்புறம் தோசை ரோஸ்ட், இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா. இட்லிக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா செட் ஆகாது, தோசைக்கு தான் எஸ்பெஷலி நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து நான் டொமேட்டோ ரசமும் பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து தாளித்து விட்டாச்சு. இப்போ நான் பண்ணியிருந்த அந்த கூட்டுக்கும் வந்து சிலதெல்லாம் தாளிக்கணும், அந்த ஏழுக்காய் கூட்டுக்கு. அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம், கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் அந்த குண்டு மிளகா, இதை வந்து நான் போட்டேன், தடுக்கா போட்டேன். இப்போ இதுதான் என்னோடய பொங்கல் ட்ரெஸ். இது வந்து ஒரு சில்க் சாரீ, நான் வந்து குவாப்டெக்ஸில் வாங்கியிருந்தேன் இது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி போட போகிறேன். இப்போ பால் வந்து அந்த டைம் சொல்லியிருந்தாங்க பொங்கலுக்கு. ஸோ அந்த டைமில் பொங்க விட்டாச்சு. இதெல்லாமே நம்ம பண்ணுற டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும். இருந்தாலும் அந்த டே முடியும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணும்போது, அதுவும் பொங்கல் வந்து 3 days செலிப்ரேஷனில் கண்டினியூவஸாக. ஸோ அந்த பொங்கல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 3 நாள் வந்து வீட்டில் ஒரு நல்ல வைப் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து பிரசாதம் பண்ணுவோம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் கோலம்லாம் போடுவோம், வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பூஜையெல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த டே, பொங்கல் டே வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு, மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அது கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, take care. Bye bye.